இந்த க்ரோரோ ஏர்ட்ராப்பை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. டான் பிளாக் செயின் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அண்டு பிட்கட் எக்ஸ்சேஞ்ச் கூட வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் வச்சுருக்குறாங்க. அண்டு க்ரோரோ ஃபீஸ்ட் இவங்க ப்ராஜெக்டை பற்றி பைனான்ஸ் நியூஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் வந்திருக்கு. கிரிப்டோ ரேங்கில் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இவங்களுடைய ப்ராஜெக்ட் பற்றி. இவங்க வந்து $2.5 மில்லியன் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அனாமிகா பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய லீடிங் இன்வெஸ்டராக இருக்காங்க. இவங்களுடைய டிஜி வந்து பார்த்திங்கன்னா Q4 அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. திஸ் இயர் அக்டோபர், நவம்பர், டிசம்பருக்குள்ளே இவங்களுடைய டோக்கனான க்ரோ அப்படிங்கிற டோக்கனை வந்து இவங்க லிஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஏர்ட்ராப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காயின் பெர் ஹவர், அதாவது ப்ராஃபிட் பெர் ஹவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த கிரிட்டேரியா ஃபார் ஏர்ட்ராப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் பீஸ்ட் லெவல் அப்படின்னு ஒன்று உண்டு. ஸோ அதுவும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த கிரிட்டீரியா ஃபார் ஏர்ட்ராப் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய காயின் பெர் ஹவர் அண்ட் பீஸ் லெவலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அண்ட் இந்த ஏர்ட்ராப்பை நீங்கள் வந்து எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணுவீங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ட்ராப் பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த எக்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு வாங்க. அது வந்து ராஃபில் டிக்கெட் பை பண்ணி நீங்கள் வந்து எடுக்க வேண்டியிருக்கும். அதையும் பற்றி சொல்கிறேன். ஓகே, நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்காங்க க்ரோரோ ஏர்ட்ராப்பில். லிங்க் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலகிராம்லேயே ஓப்பன் ஆகும் ஒரு பாட். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து நீங்கள் வந்து இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸ்ட்டோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து 198 லெவலில் இருக்கேன். இந்த லெவலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸ்ட்டோட லெவலும் வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டீரியா ஒன் ஆஃப் த கிரிட்டீரியா ஃபார் ஏர்ட்ராப். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா காயின் பெர் ஹவர், ப்ராஃபிட் பெர் ஹவர், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த கிரிட்டீரியா ஃபார் ஏர்ட்ராப் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ட்ராப் பாயிண்ட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வந்து ப்ரோன்ஸ் எக், சில்வர் எக், கோல்டு எக் அப்படின்னு இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக க்ரோ டோக்கனும் நமக்கு வந்து கிடைக்கும் வந்து ஸ்பின்னில். இது வந்து பார்த்திங்கன்னா டிஜியில் நமக்கு டைரெக்டாக காயினாகவே நமக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, இதில் எப்படி நம்ம பீஸ் லெவலையும் காயின் பெர் ஹவரையும் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் டெய்லி செக்கின்லாம் இருக்கும். ஓகே, அந்த டெய்லி செக்கின் மூலமாக நம்ம வந்து சேட்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஓகே, கிளைம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸை நீங்கள் வந்து டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேட்ஸ் வந்து தருவாங்க. டெய்லி வந்து 200 சேட்ஸ் வந்து தருவாங்க. ஓகேவா, இந்த சேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆட் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பீஸ்ட் இருக்குது பாருங்கள். இந்த பீஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா டேப் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் டேப் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, ஓகே, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா டேப் பண்ணி முடிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 198 லெவலில் இருக்குது. நீங்கள் டேப் பண்ண இந்த சேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் லெவல் வந்து 199க்கு வந்து போக போகிறேன். ஓகே, பார்த்திங்கன்னா தெரியும் நான் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 199 வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்டேன். ஓகேவா, ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பீஸ்டோட லெவலை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் காயின்ஸ் பெர் ஹவர் நீங்கள் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மெயின் பேலன்ஸ். இது வந்து நாட் இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணணும். உங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே அப்கிரேட் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே போய் நீங்கள் வந்து இந்த கார்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா, இந்த கார்டை வந்து நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய காயின் பெர் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூஸ்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, அதை வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெய்லி 2 ராஃபில் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும். அந்த எனர்ஜி ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா 1 கிடைக்கும் ஃப்ரீயாக. ஓகேவா, அதாவது இந்த காயினை கொடுத்து பை பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணி வச்சுருக்கிற அந்த க்ரோரோ காயினை கொடுத்து நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஓகே, பை கொடுத்தீங்க அப்படின்னா இல்லை பைன்னு இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து நீங்கள் வந்து ராஃபில் டிக்கெட் வந்து பை பண்ணிக்கலாம். அண்டு டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 2 ராஃபில் டிக்கெட் வந்து பை பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எனர்ஜி ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணிக்கலாம். ஓகே, எனர்ஜி ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி 1 தான் கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏர்ட்ராப் செக்ஷனில் போனீங்க அப்படின்னா ரிடீம் டிக்கெட்ஸ்ன்னு இருக்கும். அதை கொடுத்து இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணிங்க 2 ராஃபில் டிக்கெட், அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து
ரிவார்டை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஸ்பின் பண்ணுறேன், எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் வந்து கிடைக்கும், இல்லைன்னா சேட்ஸ் கிடைக்கும், எதுனாலும் கிடைக்கலாம். எக்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நமக்கு ஏட்ரா பாயிண்ட்ஸாக நமக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து கன்வெர்ட் பண்ணி தருவாங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி ட்ரிங்க் தான் கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து சேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, இன்னொரு ஸ்பின் இருக்குது, அதையும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம். ஓகே, இதில் நமக்கு எக்ஸ் கிடச்சிச்சின்னா ரொம்ப கோல்டு எக்ஸ்லாம் கிடச்சின்னா ரொம்பவே ரேர். ஓகே, இந்த வாட்டி சேட் தான் கிடச்சிருக்கு. ஓகேவா, ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஓகே நமக்கு கிடைச்ச ரிவார்டை வந்து நீங்கள் ஏர்ட்ராப்பில் போய் வந்து பார்த்தீங்கன்னா வியூ ரிவார்ட் கொடுத்து நீங்கள் வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஷேர்ட்ஸும் சரி எனர்ஜி ட்ரிங்கையும் நீங்கள் வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். ஓகே, எனர்ஜி ட்ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடீம் பண்ணிட்டு உடனே நீங்கள் வந்து இதை டேப் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகே, டேப் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஒரு 15 செகண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு ஷேர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, 15 செகண்ட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக வந்து டேப் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த ஷேர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த லெவல் இருக்குது. ஸோ இதையும் நம்ம இந்த எனர்ஜியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேப் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம், ஷேர்ட்ஸாக வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஷேர்ட்ஸ் எல்லாம் நம்ம க்ளைம் பண்ணியாச்சு. இந்த ஷேர்ட்ஸை வச்சு நம்ம வந்து இந்த பீஸ்டோட டேப் பண்ணி பீஸ்டோட லெவலை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேவா, ஓகே, இப்போ 200 லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரீச் பண்ணிட்டேன். ஓகே, நீங்கள் ரெடீம் டிக்கெட் கொடுத்து நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணும்போது உங்களுக்கு சம்டைம் வந்து கோல்டு எக்ஸு சில்வர் எக்ஸ்லாம் கிடைக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேர். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏட்ரா பாயிண்ட்ஸை நமக்கு கன்வெர்ட் பண்ணி தருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஸ்டர், அதாவது இந்த அப்கிரேடில் போய் நீங்கள் வந்து பூஸ்டருக்கு போய் நீங்கள் டெய்லி இந்த ரேஃபிள் டிக்கெட்டை வந்து க்ளைம் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, டெய்லி 2 டிக்கெட் உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து ரெடீம் டிக்கெட் கொடுத்து நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ் இல்லைனா வேறு ஏதாவது ரிவார்டை வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும். ஓகே, ஷேட்ஸ் இப்போ இந்த தடவை ஷேட்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஓகே, என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எக்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 29 ப்ரான்ஸ் எக்ஸ் இருக்குது, 11 சில்வர் எக்ஸ் இருக்குது, 3 கோல்டு எக்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ரெடீம் டிக்கெட் கொடுத்து ஸ்பின் பண்ணி தான் நான் வந்து க்ளைம் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏட்ரா பாயிண்ட்ஸாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணிக்கிடுவாங்க. ஓகே, இந்த எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆனவுடனே மறுபடியும் நீங்கள் வந்து இதை வந்து டேப் பண்ணி உங்களுடைய ஷேர்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஷேர்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய பீஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் டெய்லி செக்இன் பண்ணி ஷேர்ட்ஸை வந்து க்ளைம் பண்ணிக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் வந்து பே பண்ணி நீங்கள் வந்து இதை வாங்குகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வாங்குறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸ் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்களா, ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த ரேஃபிள் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஓகேவா, உங்கள் பீஸ் லெவலை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு ரேஃபிள் டிக்கெட் வந்து ஃப்ரீயாக தந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் இது. ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் இதில் கொஸ்டின் இருக்கும், அதில் போய் நீங்கள் வந்து டாஸ்க்லாம் இருக்கும், அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகேவா, இந்த பால் எதுக்கு அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஸோ இதை நீங்கள் வந்து டேப் பண்ணுற மூலமாக உங்களுக்கு இந்த எனர்ஜி தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், வேறு எந்த யூஸும் கிடையாது. ஓகேவா, அண்ட் இதில் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் பீஸ் லெவல் வந்து 10க்கு ரீச் ஆனாங்க அப்படின்னா உங்களுக்கு 200 ஷேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஃப்ரீயாக. அதுதான் உங்களுக்கு இதில் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுறதுக்கான பெனிஃபிட். ஓகே, எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ரெகுலராக ஆக்டிவாக இந்த க்ரோ ஏர்ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பீஸ் லெவலு அண்டு காயின்ஸ் பெர் ஹவர் அண்டு ராஃபிள் டிக்கெட் எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணி ஆக்டிவாக இருங்க. ஓகேவா, இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட்னு சொல்லியிருந்தேன். நல்ல பேக்ரவுண்ட் உள்ள ப்ராஜெக்ட், டான் சப்போர்ட் பண்ணுற ப்ராஜெக்ட், பிட்கட் எக்ஸ்சேஞ்ச், பைனான்ஸ் அப்படின்னு நல்ல சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த க்ரோ ஏர்ட்ராப்பை வந்து ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. ஓகேவா,
ஸோ இந்த க்ரோராட்ரை பற்றின ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா, லேட்டஸ்ட் அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஜாயின் பண்ணாமல் பண்ணிக்காங்க. லிங்க் வந்து வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.